Hello friends, hope you are doing great. நம்ம இன்னைக்கு சில DBMS இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் போன வீடியோவில் ஹெக்ஸாவர் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தப்பயே நான் சில DBMS கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கொஷின்ஸு அப்புறம் இன்னும் சில இன்டர்வியூஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் நான் வந்து ஒரு கம்பைண்டாக போட்டு இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு இன்டர்வியூ வந்து ஃபைல் சிஸ்டம்க்கும் டிபிஎம்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்க ஒரு சான்சஸ் இருக்குது. சில பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இருக்கிற ஒரு ஜெனரலான சாஃப்ட்வேர். அந்த லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இருக்கிற ஃபைல்ஸை மட்டுமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகேவா? டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது அது வந்து டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்கியூஎல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான். ஓகேவா? அந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிறது அந்த டிபிஎம்எஸில் ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கான இதுதான் எஸ்கியூஎல் இல்லையா? ரெட்ரீவ் பண்ணுறதுக்கான query லாங்குவேஜ். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிபிஎம்எஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான இது. ஓகேவா? ஸோ வந்து ஃபைல் சிஸ்டத்தில் வந்து ரிடண்டண்ட்டான டேட்டாஸ் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் டிபிஎம்எஸில் அதெல்லாம் இருக்காது. ரிடண்டண்டான டேட்டா டிபிஎம்எஸ்ல இருக்காது. நார்மலைசேஷன்ங்கிற டெக்னிக் மூலமாக நம்ம வந்து இந்த டேட்டாஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ரிடண்டண்டான டேட்டானா ரிப்பீட்டடான டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நார்மலைசேஷன் மூலிமா நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஃபைல் சிஸ்டம் வந்து நம்மளால் ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் query ப்ராசஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எடுக்க முடியாது. பட் டிபிஎம்எஸ்ல query ப்ராசஸிங் நம்ம ஈஸியாக பண்ணலாம். எஸ்கியூஎல் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஒரு டேபிள் இருக்குன்னா நம்ம ஒரு செலக்ட் query போட்டு நமக்கு வேண்டிய ரோவை we can retrieve it. ஓகே, ஸோ ஃபைல் சிஸ்டம் இஸ் லெஸ் செக்யூர், டிபிஎம்எஸ் இஸ் மோர் செக்யூர். ஓகே, அண்ட் ஃபைல் சிஸ்டம் வந்து சப்போஸ் இப்போ லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஃபைல்ஸ் வில் பி கான். பட் டிபிஎம்எஸ் அப்படி இல்லை. ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது கிராஷ் ரெக்கவரி மெக்கானிசம் டிபிஎம்எஸ்ல இருக்குது. ஓகே, ஸோ ஃபைல் சிஸ்டமில் வந்து டேட்டா வந்து அந்த லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ மட்டும்தான் இருக்கும். ஆனால் டிபிஎம்எஸ் அப்படி இல்லை, மல்டிபிள் யூசர் இன்டர்ஃபேஸஸில் டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா லைக் உங்களோட அமௌண்ட்லேருந்து லைக் அமௌண்ட்டு குறையும், உங்களோட ரிசீவர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு ஏறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் டேட்டா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து ஃபைல் சிஸ்டமில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் டிபிஎம்எஸ் இஸ் அந்த ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் டிபிஎம்எஸில். ஓகேவா? ஸோ ஃபைல் சிஸ்டமோட எக்ஸாம்பிள் நீங்கள் என்டிஎஃப்எஸ் இஎக்ஸ்டி இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? டிபிஎம்எஸ் எல்லாருக்கும் தெரியும், MySQL, Oracle SQL. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் இன்டர்வியூவர்கிட்ட. இந்த கொஸ்டின் இல்லை, எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இன்டர்வியூவர் வில் பி கன்வின்ஸ்ட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் நான் போன வீடியோவில் ஹெக்ஸாவர் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து DDL DML கமாண்ட்ஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே, ஸோ எல்லா இன்டர்வியூவே நிறையா பேர் இதை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ DDL கமாண்ட்ஸ் என்னென்ன, DML, DCL, TCL, DQL இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம DDL பற்றி பார்க்கலாம். DDLனா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரையோ ஒரு டேபிளோட ஸ்கீமாவையோ டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம்னா நம்ம கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டேபிளை ஆல்டர் பண்ணோம்னா ஆல்டர் கமாண்ட், டேபிளை சுத்தமாக ட்ராப் பண்ணோம்னா ட்ராப் கமாண்ட். ஓகேவா? ட்ரங்கேட் கமாண்ட் வந்து அதுவும் டேபிளில் இருக்கிற டேட்டாஸை மட்டும் ரிமூவ் பண்ணும், ஆனால் வந்து அந்த ஸ்பேஸை அப்படியே ரீட்டைன் பண்ணும், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே ரீட்டைன் பண்ணும். நம்ம ஒரு டேபிளை ட்ரங்கேட் பண்ணோம்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் வில் ரிமைன் இன்டாக்ட். ஓகே, ஸோ இந்த 4 கமாண்ட்ஸ் தான் DDL கமாண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு DML கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் SQL queries எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக புரியும். இல்லை SQL queries தெரியாது அப்படின்னா நான் அதுக்கும் தனியாக வீடியோ போடுறேன். லைக் இப்போ கிரியேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேபிள் நேம் கொடுக்கணும். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளுக்குள்ளே பராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். லைக் வாட் ஆர் த காலம் நேம், காலம் டைப், அப்புறம் காலம்
சைஸ். ஓகேவா, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஒரு டேபிளை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் நேம் கேர் 20 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னா, கிரியேட் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் தான் டேபிளோட பேர், நேமுங்கிறது காலம், நேமில் கேரக்டர் வச்சு இருக்கும் நேமு, அது மேக்ஸிமம் லென்த் வந்து 20, மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த நேம் இஸ் 20. ஓகேவா, ஸோ திரும்ப சொல்கிறேன், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் நேம் கேர் 20. நீங்கள் இதை மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் சிமிலராக எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஓகேவா, நான் எஸ்கியூஎல் queries வேணாலும் நான் தனியாக போடுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லைக் இன்டர்வியூவில் டிடிஎல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த அளவு எக்ஸ்பிளைன் பண்ணால் போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இது ஒரு இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். ஓகேவா, இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா கிரியேட் இஸ் யூஸ் டு கிரியேட் அ டேபிள், ஆல்டர் இஸ் யூஸ் டு ஆல்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள், நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, queries எழுத சொன்னாங்கன்னா அது வந்து நீங்கள் எஸ்கியூஎல் query-ஆக எழுதணும். அது வந்து மோஸ்ட்டாக பெரிய பெரிய கம்பெனிஸில் கேட்பாங்க, சில கம்பெனிஸில் உங்களுக்கு query-ஆக எழுத சொல்லுவாங்க, நம்ம அதை வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அடுத்து டிஎம்எல் கமாண்ட்ஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேபிளில் புதுசாக ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் ரோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மாடிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு காலம் நேமை மாடிஃபை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற இது டிஎம்எல். ஓகேவா, ஸோ இது 3 கமாண்ட் தான், இன்சர்ட் அப்டேட் டெலீட். இன்சர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரோவை இன்சர்ட் பண்ணுறது டேபிளில், அப்டேட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் ரோவில் ஏதோ ஒரு ரோல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்டேட் யூஸ் பண்ணலாம். டெலீட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரோவை நீங்கள் டெலீட் பண்ணலாம், இல்லை ஒரு டேபிளையே ஃபுல்லாக கூட டெலீட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுவுமே ட்ரங்கேட்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். லைக் நீங்கள் ஃபுல்லாக டெலீட் பண்ணலாம், ஆனால் ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்கும். இப்போ டெலீட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் டெலீட் பண்ணால் ரோல் பேக் பண்ணலாம், ட்ரங்கேட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரோல் பேக் பண்ண முடியாது. ஓகேவா, ரோல் பேக்னா லைக் மூவிங் டு த ப்ரீவியஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த 3த்துக்கும் நம்ம தனியாக டிஃப்ரென்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். டெலீட், ட்ரங்கேட், ட்ராப், இந்த 3த்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம். லைக் இருக்கு, இதுலயே நான் சொல்கிறேன். சாரி, ஓகே, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ டிசிஎல் அப்படிங்கிறது நம்ம டேட்டா பேஸ், நம்ம டேபிளில் இருக்கிற டேட்டாவை வந்து அக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிசிஎல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆத்தரைசேஷன் பேசிக்கலி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வரலாம், ஆத்தன்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆத்தன்டிகேஷன் இஸ் இனிஷியலாக அந்த யூசர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது ஆத்தன்டிகேஷன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்குது அப்படின்னா, லாகின் பேஜில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறோம் இல்லையா, அது ஆத்தன்டிகேஷன். ஓகே, லாகிங் இன் யூசிங் user ID and password is authentication. Okay, authorization is after you log in, what all the things you can access. Okay, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கு, ஒரு ஃபேக்கல்ட்டி லாகின் இருக்கு அப்படின்னா, ஸ்டூடெண்ட் லாகின் he can access the marks, faculty login he can edit the marks, he can change the marks, he can update new marks. Okay, அது வந்து authorization, like student is authorized to only view the marks and faculty is authorized to change the marks. நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா, authorization is what all the things the user can access. Okay, authentication வந்து like just checking the user whether the user exists or not. Okay, this is the difference between authentication and authorization. Okay, so interview la idiyume sila per கேட்டாங்க. So you can explain like this. Okay, okay, so நம்ம DCL commands ரெண்டு command, grant, revoke. Grant is like granting permission to the user to modify the data. Revoke is that you are withdrawing the access given by you. Okay, so TCL, transactional control language. Next, இது வந்து நம்ம transactions manage பண்றதுக்கு யூஸ் பண்ற commands. There are 3 commands: commit, rollback, save point. Commit அப்படிங்கிறது எது வரைக்கும் பண்ணிருக்கீங்களோ அதை சேவ் பண்றது commit. Okay, just saving the transaction into database. Rollback நான் சொன்ன மாதிரி நீங்க previous stateக்கு
ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். யூ ஆர் மூவிங் டு ப்ரீவியஸ் ஸ்டேட், லைக் அண்டு ஆப்ரேஷன் மாதிரி. ஓகே, so save point is temporarily saving the transaction. Commit வந்து permanently saving. Save point temporarily saving a transaction so that you can roll back. Okay, so data query language, select அப்படிங்கிறது தான் data query language used to retrieve a particular row or a particular column from the database. Okay, so select star student அப்படின்னு போட்டீங்கன்னா it will retrieve all the records from the student. Okay, if you want to retrieve particular row அப்படின்னா அதுக்கு தனியா கமாண்ட் இருக்கு. where condition, we can use where condition as well, so அது நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, so நான் சொன்ன மாதிரி difference between delete, truncate and drop, these three commands look similar but they are not. Okay, so delete command used to delete particular row, or it can delete all the rows from the table. It will retain the structure of the table. Okay va. Truncate will remove all the rows but it retain the structure of the table, similar to delete. Delete and truncate has main difference, like after truncate we cannot roll back, after delete we can roll back. This is the main difference between truncate and delete. Okay va, நீங்க பார்க்கலாம் அந்த நோட், இந்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இன்டர்வியூவில் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா எதை ரோல் பேக் பண்ண முடியும், எதை ரோல் பேக் பண்ண முடியாது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ட்ராப் இஸ் வெரி சிம்பிள். ட்ராப் ஜஸ்ட் ட்ராப்ஸ் த என்டையர் டேபிள். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட் டேபிள் வில் கெட் ட்ராப்ட். all the structure of the table, everything gets dropped. Okay va. So you can't roll back. Drop you can't roll back after you drop a table. Okay, everything will be deleted, table structure will be removed. Okay va. So that's a drop command. Okay, very very important. So next, joins in SQL. Almost all interview, எல்லா இன்டர்வியூலையுமே ஜாயின்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ ஜாயின்ஸ் வந்து லைக் ஒரு ரெண்டு டேபிள் இருக்குன்னா some column is similar. For example, customer ID is similar in two tables அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு டேபிளையுமே நீங்கள் கம்பைன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இன்னர் ஜாயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு டேபிள்லேயும் இருக்கிற காமனான ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறது இன்னர் ஜாயின். ஓகேவா, அதான் இன்னர் ஜாயினோட ஒர்க். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ வந்து இன்னர் ஜாயின் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் ஐடி சேவாக இருக்குது அப்படின்னா, whichever customer ID is same in both the tables, it will take that particular records and it will combine from the two tables. ஓகேவா, அந்த ரெண்டு டேபிள்லேருந்து அந்த ரெக்கார்ட்ஸை கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இன்னர் ஜாயின். ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த வென் டயக்ராம் பார்க்கலாம். லைக் இது டேபிள் 1 டேபிள் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு டேபிள்லையும் காமனாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ். ஓகே. ஸோ இது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். லைக் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் வந்து லெஃப்ட் டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அண்ட் லெஃப்ட்டுக்கும் ரைட் டேபிளுக்கும் காமனாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின். குவெரிஸ்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா. ஜஸ்ட் இப்போ இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த வென் டயக்ராம் வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா. ரைட் அவுட்டர் ஜாயின் வந்து ரைட் சைட் டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் ரெண்டு டேபிள்லையும் காமனாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ரைட் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். ஓகே. டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் இதுவுமே சில இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் 4 டைப்ஸ் தான். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் டிபிஎம்எஸ். ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை, டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிபிஎம்எஸ் வந்து ஸ்டோர்ஸ் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து டேட்டா கண்ட்ரோலிங் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஹைரார்கிக்கல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே. நெட்வொர்க் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு 4 லேப்டாப்பை வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை வந்து லைக் நம்ம ரிட்ரீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது நெட்வொர்க் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்.
அடுத்து ரிலேஷனல் அல்ஜீப்ரா பற்றி சில இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஸோ ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் வந்து மெயினாக 4 ஆப்ரேஷன்ஸ்: யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். யூனியன் அப்படிங்கிறது இப்போ 2 டேபிள் இருக்குன்னா 2 டேபிள்லேயும் இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்து இது கொடுக்கும். லைக் இப்போ ரெண்டு டேபிள் இருக்குன்னா 2 டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ், யூனிக்கான ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு அவுட்புட் கொடுக்கறது யூனியன். ஓகே, இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது 2 டேபிள்லேயும் காமனாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். லைக் நீங்கள் செட்ஸில் படிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு சிமிலராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு இன்டர்வியூவில். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DBMS அண்ட் RDBMS, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ DBMS வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ DBMSல வந்து டேட்டா இஸ் லிங்க்டு பை ரெக்கார்ட்ஸ். ஓகே, RDBMSல வந்து அது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். RDBMSல டேட்டா ரிடண்டன்சி, நான் சொன்ன மாதிரி டேட்டா ரிடண்டன்சி DBMSல இருக்கும், RDBMSல இருக்காது. ஓகே, நார்மலைசேஷன் DBMSல பண்ண மாட்டோம், RDBMSல தான் நார்மலைசேஷன் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு இதுலேயே சொன்ன ஃபைல் சிஸ்டத்துலேயே RDBMSல நார்மலைசேஷன் பண்ணுவோம். ரிடண்டன்சி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நார்மலைசேஷன் பண்ணுறோம். நார்மலைசேஷன் இஸ் லைக் ரிடண்டன்சி இஸ் லைக் த ரிப்பீட்டட் டேட்டா. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டேட்டா ஆக்சஸ் வந்து நம்ம DBMSல ரொம்ப டைம் எடுத்துக்கும், RDBMSல இட் இஸ் ஃபாஸ்டர். ஓகேவா? ஸோ நம்ம RDBMSல we will use primary key, foreign key, அது மாதிரி கீஸ் யூஸ் பண்ணுவோம். DBMSல அப்படி கிடையாது. ஓகேவா? டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் DBMSல இன்எஃபிஷியன்ட், RDBMSல எஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ DBMSல எக்ஸாம்பிள்ஸ் DBS, ஃபாக்ஸ் ப்ரோ. RDBMS நம்ம SQL சர்வர், MySQL, Oracle SQL அந்த மாதிரி. ஸோ அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SQL அண்ட் NoSQL. ஸோ SQL வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ், NoSQL வந்து நாட் ஓன்லி SQL. ஓகேவா? ஸோ SQL வந்து ஒரு RDBMS ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும், NoSQL அப்படி கிடையாது. ஓகே, ஸோ ஒரு ப்ரீடிஃபைன்டு ஸ்கீமா இருக்கிற இதை வந்து நம்ம SQL வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து NoSQL வந்து டேட்டா வில் பி அன்ஸ்ட்ரக்சர்டு. ஓகே, structured data we use SQL, unstructured data we use NoSQL. Okay, SQL it follows ACID properties. ACID properties we will discuss it. Okay, ACID properties பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் at the end. ஓகேவா? Atomicity, consistency, isolation, durability. The acronym is ACID. Okay, it follows ACID properties. SQL follows ACID properties, NoSQL doesn't follow ACID properties. SQL வந்து நம்ம join queries, inner join, outer join இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம queries எழுதலாம். NoSQL does not support join queries. Okay, so SQL uses normalized data structure, NoSQL uses denormalized data structure. ஓகேவா? ஸோ SQL வந்து லைக் MySQL, PostgreSQL இது மாதிரி நிறையா இருக்குது. NoSQL வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் MongoDB தான். ஸோ உங்களுக்கு SQL MongoDB டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் நீங்கள் சிமிலராக இதே மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் MongoDB இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SQL MongoDB, யூ கேன் ட்ரை சம் சிமிலர் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு MongoDB பற்றி தெரியும், ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் MongoDB யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ரிலேட்டடாக 2 பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக பேசலாம். ஓகே, பேக் எண்டில் MongoDB யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் அடிஷ்னலாக பேசலாம். ஓகே, ப்ரைமரி கீ வெர்சஸ் ஃபாரின் கீ. ஓகே, நம்ம கீஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் RDBMSல. ஸோ ப்ரைமரி கீ இட்ஸ் லைக் யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் ஈச் ரோ. ஒரு டேபிள் டேபிள் ஒரு ரோவையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் ஃபாரின் கீ வந்து 2 டேபிள் இருக்குன்னா ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளை லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரின் கீ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதான் டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது தவிர கேண்டிடேட் கீ, யூனிக் கீ அப்படின்னு வேறு இருக்குது. கேண்டிடேட் கீ வந்து மினிமல் சூப்பர் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வேணால் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின். கேண்டிடேட் கீ சம் இன்டர்வியூஸில் கேட்கலாம், கேண்டிடேட் கீ, அப்புறம் யூனிக் கீ. ஓகேவா? நார்மலைசேஷன் சொன்ன மாதிரி வாட் இஸ் நார்மலைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இப்படி நீங்கள் சொல்லலாம். லைக் இது வந்து டு எலிமினேட் ரிடண்டன்சி நம்ம வந்து நார்மலைசேஷன் யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. ஸோ டேட்டா ரிடண்டன்சினா என்னன்னா சேம் டேட்டா வந்து மல்டிபிள் பிளேசஸில் இருந்துச்சுன்னா தட் வில் கிரியேட் இஷ்யூஸ். ஓகேவா, தட் வில் கிரியேட் அனாமலிஸ், அந்த மாதிரி லைக் இட் வில் இம்பேக்ட் த பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, ஸோ அதனால நம்ம இதை எலிமினேட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் நார்மலைசேஷன். ஓகேவா, ஸோ நார்மலைசேஷன் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரக்சர் த டேட்டா அண்ட் ரிமூவ் டூப்ளிகேட் டேட்டா. ஓகேவா, ஸோ டைப்ஸ் சில இன்டர்வியூஸில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க டைப்ஸுமே, பட் நீங்கள் ஜென்ரலாக சொன்னால் கூட போகிறோம். லைக் டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்டு நார்மல் ஃபார்ம், பாய் கோடு நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிஎன்எஃப். ஓகேவா, ஸோ இது டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. நார்மலைசேஷன்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிபிஎம்எஸ். ஈவன் எனக்குமே இதை வந்து டிசிஎஸ் இன்டர்வியூவில் கேட்டாங்க. நான் டிசிஎஸ் இன்டர்வியூ பற்றி தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி மீன்ஸ் த என்டையர் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆர் இட் டசன்ட் ஈவன் ஸ்டார்ட். ஓகேவா, லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 rupees ஒருத்தர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று அந்த 100 rupees should reach the receiver or the 100 rupees stays in your account. ஓகேவா, சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா that 100 rupees stays in your account. So the 100 rupees should not stand midway. சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் அந்த 100 rupees இருக்கக்கூடாது. ஓகேவா, that's the thing atomicity ensures. Okay, consistency, the database must be consistent before and after the transaction. For transaction na, for example இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 100 rupees you are going to send to someone. ஓகேவா, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 100 rupees மைனஸ் ஆகியிருக்கணும், அவரோட அக்கௌண்ட்டில் 100 rupees ப்ளஸ் ஆகியிருக்கணும். ஓகேவா, ஸோ தட்ஸ் த திங். ஓகே, ஸோ லைக் இதுதான் கன்சிஸ்டன்சி. உங்களோட -100 போடணும், அங்கே +100 போடணும், ஸோ தட் இட் வில் பி கன்சிஸ்டன்ட். ஓகேவா, தட்ஸ் த திங். ஓகே, isolation, multiple transactions should occur independently without interference. ஓகேவா, இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஒருத்தவங்க வேற ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா இட் ஷுட் நாட் லைக் ஓவர்லேப்பிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஷுட் நாட் ஹேப்பன். ஓகே, டியூரபிலிட்டி வந்து லைக் ஈவன் இஃப் சிஸ்டம் ஃபெயிலியர் அக்கர்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். ஓகேவா, தட்ஸ் த திங். ஓகேவா, suppose you 100 rupees send பண்ணீங்கன்னா that should reach them even if system failure occurs. Okay, so like this you can explain something to the interviewer. Okay, so that's the thing. Okay, so I guess that's the end of this video. So thank you so much for your patient listening. so வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, thank you so much, consider subscribing.